ஒரு காட்டுக்கு 2 சிங்கங்கள் ராஜாக்களா இருக்க முடியாதுன்னு தெரிஞ்சு அந்த 2 சிங்கங்களும் தாங்கள் ஆளுற கூட்டத்தை 2ஆ பிரிச்சு ஒவ்வொரு கூட்டத்துக்கும் ஒவ்வொரு ராஜாக்களை நாக்காளி போட்டு உட்கார்ந்து அந்த 2 சிங்கங்களும் தங்களுடைய கூட்டத்தோட சேர்ந்து மாறி மாறி எதிராளியோட சண்டை போடிச்சான். ஆனா அந்த 2 சிங்கங்களும் யாருக்குமே தெரியாம தங்களுக்குள்ள ஒற்றுமையாவும் மற்றவங்களை பொறுத்த மட்டும் தாங்களோட எதிரியாவும் காட்டிக்கொண்டுச்சான். ஏன் தெரியுமா? ஒண்டா ஒற்றுமையா பக்கத்துல நிக்கிறதையும் விட ஒரு எதிரியா எதிரிக்கதில்ல நின்றாதான் தங்களுக்கு கீழே வேலை பார்க்கறதுல யாரு புலி, நரி, கழுகு, பாம்பு இப்படி எந்த வகையான கூட்டத்தை சேர்ந்த மிருகம் என்று தெரிஞ்சு வச்சிருக்கத்தான். என்ன ஒரு மாதிரியா இருக்கிறீங்க? கொஞ்ச நாளாவே இந்த கேங்ல நடக்கிற எந்த ஒரு விஷயமும் எனக்கு சரியா படல. நான் போடுற பிளானை நான் செயல்படுத்துறதுக்கு முதலே எதிர் கேங் அதை தெரிஞ்சு கொண்டு செயல்படுத்துறாங்க. அது எப்படி சாத்தியம்? கண்டிப்பா நம்ம கேங்ல இருந்து கொண்டு யாரோ ஒருத்தன் எதிர் கேங்குக்கு வேலை பார்க்கறான். அவன் யாரென்று கண்டுபிடிக்கணும். அதைத்தான் யோசிச்சு கொண்டிருக்கிறேன். நம்முடைய கேங்குக்கு அவன்டா ஆளா? எப்படி என்ன இந்த சந்தேகம் இருக்கே, கடவுள் நமக்கு தார ஒரு எச்சரிக்கை மாதிரி. ஒரு வாட்டி வந்துருச்சுன்னா அதை உடனே கிளியர் பண்ணிடுறேன். இப்ப என்ன செய்ய போறீங்க? நம்ம கேங்குக்குள்ள அவன்ட ஆள் ஒருத்தன் இருக்கிற மாதிரி அவன்ட கேங்குக்குள்ளேயும் நம்மட ஆள் ஒருத்தன் இருக்க மாட்டானா என்ன? அண்ணா, ஒரு சின்ன பிரச்சனை. என்ன? இந்த கேங்குக்குள்ள இருந்து கொண்டு உங்களுக்கு யார வேலை பார்க்கறத அவன் கண்டுபிடிச்சிட்டான். இப்ப ஆள் யார்கிட்ட தேடிக்கொண்டு கேங்ல இருக்கிற அத்தனை பேரையும் சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டான். என்னையும் சேர்த்துதான். நான் மாட்டிப்பேன், பயமா இருக்கு. சந்தேகம்ன்றது பாம்புடைய விஷம் மாதிரி. எப்படி பாம்பு கடிச்ச உடனே விஷம் உடம்பு பூரா பரவி தலைக்கு போகாம தடுக்க கொத்தின இடத்தை சுத்தி துணியால கட்டி அந்த விஷத்தை அங்கேயே நிப்பாட்டிடுவாங்களோ, அதே மாதிரி இந்த தொழில்ல ஒருத்தன் நம்ம மேல சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டான்டா, அந்த சந்தேகம் இன்னும் பல மடங்கு அதிகரிக்கிறதுக்கு முதல்லையே அவன் மனசுல இருந்து அழிச்சிடணும். நீயோ நானோ ஒன்றும் பண்ண தேவையில்லை. உன் மேல ஏற்பட்ட சந்தேகத்தை கண்டுபிடிக்க அவன் ஒரு மாஸ்டர் பிளான் போடுவான். அந்த பிளானை எப்ப எங்க யார்கிட்ட இருந்து துவங்குவான் எனக்கு நல்லாவே தெரியும். இன்னொரு விஷயம், உங்க கேங்குக்குள்ள இருந்து கொண்டு எவனோ ஒருத்தன் இந்த கேங்குக்குள்ள வேலை பார்க்க என்னோட கேஸ் கரெக்டா இருந்தா அவனை வச்சுதான் காய நகர்த்த போறான். பார்த்து கவனமா இருந்தோம். இதோ நம்ம ஆளு வந்துட்டான். வாடா வா. ஏன் லேட் ஆச்சு? இப்பதான் என்னோட பழைய பஸ் சந்திச்சுட்டு வரேன். என்ன சொல்ற? அந்த கேங்ல இருந்து கொண்டு யாரோ உங்களுக்கு வேலை பார்க்கறத அவன் கண்டுபிடிச்சிட்டான். இப்போ அது யாருன்னு கண்டுபிடிக்க என்ன உங்களுடைய ஒரு ஆளா அவன் கேங்குல நுழைய வச்சு என் மூலமா உங்களுடைய ஆளை வெளியில கொண்டு வரதுதான் அவனோட நோக்கமே. இப்போ அன்றைக்கு பண்ண போற சம்பவத்தை
நீ பண்ற நண்டு கையாண்டு அதை சுதப்பி என்னை சிக்கல்ல மாட்டி விட்டு அதனால உனக்கும் எனக்கும் பிரச்சனையாகி என்னிடைந்து உன்னை காப்பாத்திக்க அந்த கேங்ல போய் சேர போற, சேர்ந்து என்னுடைய ஆளை காட்டி கொடுக்க போற, சரியா? இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? அதுதான் நான் உனக்கு ஏற்கனவே சொன்னேன்ல, அவனும் அந்த கேங்கும் அடுத்து என்ன பண்ண போறாங்களன்றத என்னால முன்கூட்டியே கணிக்க முடியும். இப்போ ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முதல் தான் என்னோட ஆள் எனக்கு போன் பண்ணி சொன்னான். எனக்கு அப்பவே தெரியும் அவன் உன்னை வச்சுத்தான் காய நகர்த்த போறான்னு. ஏனண்டா இப்போதைக்கு அவனுக்கு இருக்கிற ஒரே ஒரு துருப்பு சீட்டு நீ மட்டும்தான். அவனை பொறுத்த மட்டும் நீ அவனோட ஆள். அந்த நம்பிக்கையில தான் என்ன வெகு பார்க்க உன்னை இந்த கேங்குக்குள்ள அனுப்பியிருக்கிறான். ஆனா நீ என்னோட வில போன விஷயம் அவனுக்கு இன்றைக்கு வரைக்கும் தெரியாது. அதுதான் என்னோட பலம், அவனோட பலவீனம். அவன் போக்கிலேயே போய் என்னுடைய ஆளை காட்டி கொடு, அவ்வளவுதான். அவனே இந்த ஆளை போற்றுவான். அத்தோட அவனுடைய சந்தேகம் அவனை விட்டு போயிடும். என்ன உண்டு இதுல என்னோட ஆளோடதுன்னு பலி கொடுக்க போறது நினைச்சாதான் கொஞ்சம் கவலையா இருக்கு. இந்த செஸ் கேம் மாதிரி நம்மளுடைய ஒரு காய எதிராளிகிட்ட பலி கொடுத்தாதான் அவங்களுடைய 2-3 காய ஒரே நேரத்துல தூக்க முடியும். சொல்டா. அண்ணா, போட்ட பிளான் படி இந்த கேங்ல நுழைஞ்சு உங்க ஆளை அவன்கிட்ட காட்டி கொடுத்து அவன் கையாலேயே அவனை போட வச்சு இப்ப நான் அவன் இடத்தை பிடிச்சிட்டேன். என்ன சொல்றான்? நீங்க என்ன எதிர்பார்த்தீங்களோ அதை அப்படியே ஒன்றும் படாம சொல்லிட்டேன். உன்னை நினைச்சா எனக்கு வேடிக்கையா இருக்கு. முதல்ல நீ எனக்கு வேலை பார்த்த, பிறகு அவன்கிட்ட கேங்க வேவு பார்க்க அவங்கிட்ட வேலை பார்த்த, பிறகு அவங்கிட்ட விலை போற மாதிரி நடிச்சு எனக்கே விசுவாசமா இருந்த. இப்ப அவன்ட ஒரு ஆளா மறுபடியும் என் கேங்குக்கு வந்திருக்க. நீ என்னோட ஆளா இல்ல அவன்ட ஆளா எனக்கே புரியல. நான் உன்னோட அல்ல கையோ இல்ல அவனோட அல்ல கையோ இல்லடா. என்ன பொறுத்த மட்டும் எனக்கு நான் தான் ராயா. கூடிய சீக்கிரம் உங்க 2 பேரையும் தூக்கிட்டு உங்க இடத்துல நாற்காலி போட்டுட்டு உட்காருவேன்டா. என்னடா உன்னை சுத்தி என்ன நடக்குதுன்னு குழம்பி போயிருக்கிறியா? டேய், ஒன்றில் நீ எனக்கு விசுவாசமா இருந்திருக்கணும், இல்ல அவனுக்கு விசுவாசமா இருந்திருக்கணும். அதை விட்டுட்டு 2 பேருக்கும் விசுவாசமா இல்லாம உங்களை வச்சு மாறி மாறி கேம் ஆடி இருக்கிற உன்னுடைய சுயரூபத்தை வெளியில கொண்டு வர நாங்க போட்ட பிளான் தாண்டா இது. Zigzag. Boom.